விஜய் look at that. நம்ம காலேஜ்ல புதுசா பூத்திருக்கிற புது மலர். காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேன், தமிழ் மன்றத்துல ஜெயிச்சிட்டேன், ஸ்ட்ரைக்ல ஜெயிச்சிட்டேன். ஆனா இவகிட்ட மட்டும் தோத்துடாத வாத்தியாரா. Wow. Brown girl in the ring. La 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 la. There's a brown girl in the ring. La 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 la. Ha 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 ha. La 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 la. La 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 la. La 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 la. கூந்தல் கருப்பு, குங்குமம் பிங்க். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். Well, my dear boys, நமது கல்லூரியின் சார்பாக நமது பேச்சு போட்டி குழுவின் தலைவியாக குமாரி மஞ்சுவை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏய், ஒரு பொட்டச்சி அவ உங்களை மாதிரி ஆம்பளை தேடினுங்களுக்கெல்லாம் தலைவி. இதுல உங்களுக்கு சந்தோஷம் வேற? ஏன்பா விஜய், ஏதாவது பேச விரும்புறியா? எஸ் சார். ஆஃப்டர் ஆல் ஒரு பொட்டச்சி, சாரி பொம்பளை, இத்தனை ஆம்பளைங்களுக்கும் தலைவினா அதை எப்படி சார் ஏத்துக்க முடியும்? எல்லா வகையிலயும் ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தாழ்ந்தவங்க தான். ஐ அப்ஜெக்ட் சார். வெறும் எலும்பு சதியும் திடமா இருக்கிறதா பலோனா, காண்டா மிருகத்தையும் இல்ல குஸ்தி பயில்வானை தான் தலைவன் ஆக்கணும். சும்மா மிரட்டாதே. இது கம்ப்யூட்டர் உலகம். புத்திய சக்தியும் தான் இன்னைக்கு நிஜமான பலம். யார் புத்திசாலிங்கிறது நம்ம காலேஜ் பரீட்சை காட்டிடும். என் சக்தி என்னங்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சவால் விடுறேன். நான் எவ்வளவு தூரம் ஓடுறேனோ அவ்வளவு தூரம் இங்க இருக்கிற யாராவது ஒரு ஆண் ஓடட்டும். அப்ப ஆணுக்கு பெண் தாழ்வுன்னு ஒத்துக்கிறேன். Are you ready? La 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 la. நேத்துக்குதானே அவ்வளவு சொல்லி கோவத்தை கட்டுப்படுத்த சொன்னேன். நான் சொன்னது செய்தியா? உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டே 1ல இருந்து 10 வரைக்கும் நிதானமா என்ன. அப்புறம் என்ன, 10 எண்ணத்துக்குள்ள என் கோவம் 10 மடங்கு ஆயிப்போச்சு. திட்டு வாங்கிட்டு போக வேண்டிய உதவ வாங்கிட்டு போறான். இந்த மருந்து நமக்கு சரிப்பட்டு வராது. சரி, மறுபடியும் ட்ரை பண்றேன். La 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 3 4 5 6 7 8 9 மஞ்சு, மருந்து வேலை செஞ்சிருச்சு. அந்த நொட்டாங்கை நாடி முத்துவ அடிக்கணும்னு ஆத்திரத்தோட புறப்பட்டேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் என்ன துரித நிவாரணம் கிடைச்சிருச்சு. குட். அப்புறம் அப்பா இன்னைக்கு உன்னை டின்னருக்கு வர சொன்னாரு. ஏன் இன்னைக்கு அவரே சமைச்சு என் மேல டெஸ்ட் பண்ண பாக்குறாரா? அது என்னமோ தெரியல. இன்னைக்கு அவரோட பொண்ணோட பிறந்த நாளா தான் நீ வரணுமா? ஓ, என்னது இன்னைக்கு உன் பிறந்த நாளா? ஓ மை காட், இன்னைக்கு எல்லா ப்ரோகிராமும் கேன்சல். இன்னைக்கு மத்தியானம் நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போறோம். தென் மூவி, அப்புறம் டின்னர். முதல்ல என்ன விஷ் பண்ணு. I wish you very happy birthday. வா கிளாஸுக்கு போலாம். Wait, கிளாஸுக்கா? No chance. LMD, lunch, movie, dinner. எல்லா விஷயத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துறேன். நான் வரல, எனக்கு கிளாஸ் இருக்கு. Here, you are coming lady.
நான் இப்போ LMD லஞ்ச் மூவி டின்னர் அரேஞ்ச் பண்ணிடுவேன், நீ வர. ஓகே? நான் வரதா இருந்தா இது என் தலையில இருக்கும். ஓகே பை. மஞ்சு தலையில வச்சிட்டு வா. மஞ்சு தலையில வச்சிடு. கிளாஸ்ல உட்காராத. போர் அடிக்கும். வந்துரு. Fire! It has great work in the household, that is in kitchen. சார் Yes? சின்ன பார்க்க வந்திருக்கேன் சார். நீங்க என்ன வேணும் இருக்கு? பெத்த அப்பன் சார். லீவ் போட்டுட்டு உங்க சாப்பிட்டு தான் போயிருக்கேன். Yes, my dear students, productivity deals with the improvement of technology in both private and public sector. Now we learn the importance of productivity. Our economic problem can be solved by proper production execution. Increase of productivity is necessary both in industry and in agriculture. Agricultural productivity can be increased by using better seed and fertilizer and by using modern methods. Also, in industry, in industry, production can be increased by improving machinery and employing skilled laborers. Increase in productivity also means best education and good practical training. Productivity can again be increased through proper knowledge and new technical skills. I think you have now learned and understood the implications of new production. உன்னை யாரும் இல்லாத இந்த இடத்துக்கு ஏன் கடத்திட்டு வந்தேன் தெரியுமா? I got you a surprise. என்ன சொல்லு? தங்கச்சங்கிலி. நல்லா பார்த்து சொல்லு. தங்கச்சங்கிலி தான். பகுத்தறிவோட பாக்குற உனக்கு இது வெறும் தங்கச்சங்கிலியா தான் தெரியும். உள்ளுணர்வோட பாக்குற எனக்கு தாலி கயிறா தெரியுது. இதுதான் உனக்கு என்னோட பிரசன்ட். நான் திருமணம்ங்கிற உறவை ஒழுக்கத்தை நம்புறேன். ஆனா அந்த திருமணமே இந்த சங்கிலில தான் ஊஞ்சல் ஆடுதுங்கிறத நான் நம்பல. தாலி அணிஞ்ச ஒரு பொண்ணு ஒழுக்கம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அதே மாதிரி தாலி அணியாத ஒரு பொண்ணு ஒழுக்கமாவும் இருக்கலாம். எப்பா 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 இவ்வாறு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என்னோட பிரசன்ட். பெண்கள் சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்டது. ஓகே. லெட்ஸ் கோ. இனிமை சுகம் வாங்கும் மனது இனியும் இது தாங்காது. இளமேனி வாடுதே தனலாகவே. இளங்காற்று வீசுதே அனலாகவே. பதிலில்லையோ பொன்னேனி உருகுதே. என் ஆசை பெருகுதே. ஏதேதோ நினைவு தோணுதே. எங்கேயோ இதயம் போகுதே. காற்றிலே அறிவியன ஆசை. Come on, Vijay, please. முதல்ல இந்த இடத்த விட்டு போலாம். எங்க போற? அந்த பசங்களோட கைய கால உடைச்சாதான் என் மனசா. விஜய், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கா உன் கோபத்தை அடிக்க அமைதியா இரு. மஞ்சு உனக்கு தெரியாது. இல்ல விஜய்,
எத்தனை நாள் தான் இந்த சின்ன பிள்ளை தன்மா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாள் காலேஜ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம். என் ஆசை இல்ல இந்த மாதிரி ரவுடிங்களோட மோதி நீ இன்னொரு ரவுடி ஆகாம ஒரு பொறுப்பான மனுஷன். ப்ளீஸ், அவங்க நிறைய பேர், நீ ஒருத்தந்தான். நான் இப்ப பெரிய ஏறி போயிருக்கேன். அவனுங்களை பழி வாங்கினா தான். என்ன இது? விஜய், இந்த சங்கிலி நாளைக்கு என் கழுத்துல அலங்காரமா தொங்குறதை விட இன்னைக்கு உன் கையில கட்டி இருக்கிறதா நம்ம 2 பேருக்கும் பாதுகாப்பு. இந்த கட்டு உன் கைக்கு போடப்பட்ட கட்டு இல்ல, உன் கோபத்துக்கு போட்ட தடை. நான் வரேன். மஞ்சு, இது என்ன கூத்து தெரியலமா? இந்த காலத்து வயசு பசங்க தங்க சங்கிலிய கழுத்துல கட்டி தான் பாத்திருக்கேன். இப்படி சரக்கைதி மாதிரி 2 கையிலயும் சங்கிலிய கட்டிக்கிட்டு நட்ட நடுத்தருல மண்ணாந்து அணிக்கிறத பார்த்து சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. விஜய், கொஞ்சம் இரு, பின்னாடி ஏதோ சத்தம். சொல்ல எந்திரி, எந்திரி. என்ன இது அநியாயமா இருக்கு? பட்ட பகல்ல பப்ளிக் பிளேஸ்ல. சச்சா, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. பின்ன ஏன் இங்க வந்து இப்படி அசிங்கமா? தனியா இருக்க முடியாதபடி வீடு சின்னதா இல்ல பெட்ரூம் பத்தலையா? அதெல்லாம் பெரிய வீடு தான், பெரிய பெட்ரூம் தாங்க. அப்புறம் ஏதாவது தோஷம் ஜாதகம் நேரம்னு உங்க 2 பேரும் சேர இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதுவும் இல்லையா? பின்ன என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? யார் தான் ப்ராப்ளம்? எனக்கு இப்ப புருஷன் தாங்க ப்ராப்ளம். எனக்கு இவர் மனைவி தாங்க ப்ராப்ளம். என்னது என்னது? திஸ் இஸ் நான்சென்ஸ். இந்த மாதிரி ஆபாசம் எல்லாம் பப்ளிக் பார்க்ல நடக்குது. முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி இந்த பார்க் பாதுகாப்பு அதிகாரி கிட்ட கொடுத்து ஆக்ஷன் எடுக்கணும். எழுதிட்டீங்கன்னா அதையும் என் கையில கொடுத்துருங்க. ஏன்னா நான் தான் பாதுகாப்பு அதிகாரி. அங்கே நில்லு. அப்படி டர்ன் பண்ணு. திரும்ப. ஓகே, ரைட் 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 லெஃப்ட் லெஃப்ட் இன்ன ரைட் ரைட் ரைட். ரைட் ரைட். நான் ஸ்டாப் சொல்லணும்னு நிக்கிறேன் விஜய், ப்ளீஸ். ஓகே, லெட்ஸ் இட். எஸ், ரைட் ரைட் ரைட். ஸ்டாப் சொல்லணும்னு நின்னுடு. ஓகே, ரைட் ரைட். யா, லெஃப்ட் லெஃப்ட்.
இப்ப என்ன ஆயி போச்சு? இங்க பாரு, என் தலை அப்படியே இருக்கு பாரு. காது, இந்த காது. இங்க பாரு, நீ சிரிக்கல, என் கழுத்துல இதை போட்டு. ஏன் விஜய், உனக்கு உயிரம்னா பயமா இல்ல உயிர் மேல பயமா? உயரன்னா தான் பயம், உயிர் மேல எனக்கு பயமே கிடையாது. ஏன்? என்ன அதான் பாதுகாப்பான இடத்துல இருக்கே. என்ன சொல்ற? என் உயிர் தான் எப்போ உன்கிட்ட பாதுகாப்பா இருக்குன்னு. ஆமா மஞ்சு, காதலிக்கிறவங்கள சாவு ஒண்ணுதான் பிரிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்தவரை சாவு கூட நம்மள ஒண்ணு சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன விஜய் இது? என்னங்க இது? தம்பி, இத கல்யாண வளையம் நாங்க சொல்லுவோம். இந்த வளையம் சாமி மேல ஏறினா நினைச்ச பொண்ணு கழுத்துல தாலி ஏறுங்கிறது எங்க ஐதீகம். ஓஹோ, ஏன் விஜய், உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு இப்ப சாமி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடலாமா? கொடுங்க. இந்த வளையம் சாமி மேல ஏறினா நிச்சயம் கல்யாணம் நடக்கும்ல? ஆமா தம்பி, வளையம் விழுந்தா கல்யாணம், விழலைன்னா நிச்சயம். நிச்சயம் நிச்சயம் கல்யாணம் நடக்காது. சத்தியமா தம்பி? போடட்டா? ஐயோ, பரவாயில்ல, இன்னும் 2 இருக்கே. கடைசி மரியாதையா போய் விழுந்துரு. விஜய், நான் போட்டுறேன். நம்ம 2 பேர் எதிர்காலமும் இதுலதான் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இந்த ஒரு வளையத்தை மட்டும் இப்ப நான் போடவே மாட்டேனே. நம்ம 2 பேருக்கும் முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒண்ணு வந்து போட்டுக்கலாம். அது வரைக்கும் இங்க இருக்கட்டும். காஃபி வேண்டாம், வேண்டாம்.
கல்லூரி மாணவர் ஒருவர் மாணவி ஒருத்தியை ஏமாற்றி ஓட்டல் அறையில் பலவந்தப்படுத்தி கற்பழிக்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அவருடைய பெயர் சின்னிதான் சொன்னா, காதலிக்கிற 2 பேரு தனியார் ரூம் எடுத்து தங்குறதுல தப்பில்லை என்ன. அதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். மஞ்சு, கையை விடு. இதுக்குதான் இவ்வளவு நாளா நடிச்சியா? நீயும் மத்தாம்பளைங்க மாதிரி தான். மஞ்சு, என்ன தப்பா எடுத்துக்காத. ஆஃப்டர் ஆல் ஐ லவ் யூ. எனக்கு ஐ மீன் ஐ எம் யுவர் லவர். எனக்கு அந்த உரிமை இருக்குன்னு. ஷட் அப். இனிமே என் கூட பேசாதே. ஓகே மஞ்சு. மஞ்சு, மஞ்சு, நான் செஞ்ச தப்புன்னா என்ன தீத்துரு. அதுக்காக தாங்க முடியாத மாதிரி தண்டிச்சிடாத. மஞ்சு, நான் அனாதை பையதான், அவசரக்காரன் தான், அதிக பிரசங்க தான். நான் நிச்சயமா அயோக்கியம் இல்ல. உன் அன்புக்காக எங்கிறவன். அது உன்கிட்ட மட்டும் தான் கிடைக்குங்கிறதுக்காக என்ன ரொம்ப தண்டிச்சிடாத. மஞ்சு ப்ளீஸ். நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன்? உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? வாட் யூ வாண்ட் மீ டு டு? மஞ்சு ஸ்டாப். இந்த புறா பத்தியா? இட்ஸ் பியூட்டிஃபுல். எவ்வளவு அழகா இருக்கு. இது ஒரு சமாதான சின்னம். டேக் இட். நம்ம 2 பேரும் சமரசமாயிருவோம். ஓகே? நீ பேச மாட்டல? நீ என்கிட்ட பேச மாட்டல? நீ மட்டும் என்கிட்ட பேசலனா மலையில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன். I will do it. நீ மலையில இருந்து குதிச்சா எனக்கு என்ன, மாடியில இருந்து குதிச்சா எனக்கு என்ன? விஜய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பாம்பேல இருந்து ஒரு ஃபிகர், 16 வயசு, கில்லி மாதிரி நங்கர் இருக்கா. வரியா? உலகிலேயே மிகப்பெரிய மலைச்சிகரம் எது? கடிகலிங்கம். பரவாயில்லை சார், நீ இந்த வருஷமும் தேட போறதில்ல. மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட். இந்த எவரெஸ்ட்ல முத காலடி எடுத்து வச்சது எட்மண்ட் ஹிலேரியும் டென்சிங்கும். இந்த மலையேறுதல், that is mountaineering, is a great sport. இந்த மலையேறும் பயிற்சியை ஏற்பாடு பண்றதுக்காக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் நடத்த போறேன். அதுல சேர விரும்புறவங்க அவங்க பேரை என்கிட்ட பதிவு செஞ்சுக்கலாம். மஞ்சு, நான் ஒரு மலை உச்சியில போய் நின்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நீ மலையில இருந்து குதிச்சா எனக்கு என்ன, மாடியில இருந்து குதிச்சா எனக்கு என்ன? எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சார், நம்ம விஜய் மாடி உச்சில கண்ணை கட்டிட்டு பைத்திய மாதிரி நிக்கிறான் சார். அதுவும் இல்லாம குதிச்சிருவேன் பயமுறுத்துறான் சார். வெளியில ஒரே கலாட்டா சார். மிஸ்ஸஸ் ரஞ்சித், இன்னொருத்தரோட மனைவியான நான் உனக்கா எப்படி காத்திருக்கேன்? உன்னோட வாழ போறேன்னு சொன்னேனே, குழப்பமா இருக்கா? நீ ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு எங்க அப்பாவோட மரணம் பெரிய அதிர்ச்சியா இருந்தது. எனக்கு பாதுகாப்பு கொடுக்க யாருமே இல்லை. நான் போன ஒவ்வொரு இடத்தையும் கண்டுபிடிச்சு என்ன கொதற நினைச்சேன் அந்த கேஆர்டி. நானும் எப்படியோ பேரை மாத்தி ஊரை மாத்தி என்னை காப்பாத்தி வந்தேன். பல பெரிய கம்பெனிஸ்ல வேலை தேடினேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கம்பெனி தான் ரஞ்சித் ஃபினான்ஸ் லிமிடெட். ஒரு நாளைக்கு நான் அந்த கம்பெனியில இன்டர்வியூக்காக காத்துட்டு இருந்தேன். அப்ப என்ன நடந்தது தெரியுமா விஜய்? 4-5 ஆளுங்க அந்த கம்பெனியை கொள்ளடிக்க வந்தாங்க. அன்னைக்குதான் அந்த கம்பெனியோட முதலாளி கேப்டன் ரஞ்சித்தை நான் முதல்ல பார்த்தேன்.
ஃபைனான்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கும் இன்னும் பல கம்பெனிகளுக்கு முதலாளி தான் கேப்டன் ரஞ்சித் என்கிறதும் 4-5 வருஷமா மிலிட்டரியில இருந்து காயம் பட்டதுனால திரும்பி வந்து பல தொழில்கள் ஆரம்பிச்சேன். ரொம்ப வெற்றிகரமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அன்னைக்கு அவரோட தைரியம் எனக்கு கவர்ந்துச்சு. அந்த கம்பெனியில நான் வேலை பார்த்துட்டேன். அமைதியா நாட்களை எண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஒரு நாள் கேரடி என்ன பார்த்துட்டான். கேரடி ஒரு சாடிஸ்ட். எனக்கு எடுக்கிறதும் அதன் மூலமா அவனை பழி வாங்குறதுதான் அவன் லட்சியம். அன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். என் தைரியமும் என் உறுதியும் போய் பயமும் பதட்டமும் வந்துடுச்சு. ஓடி ஓடி நானும் கழிச்சிட்டேன். அதுக்கு மேல தெம்பும் இல்லை. இனிமே என்ன ஒரு கண்ணு கூட பாதுகாத்துக் கொள்ள முடியாதுங்கிற நேரத்துல திரும்ப அந்த கேரடி என்ன பார்த்துட்டான். மஞ்சு மஞ்சு மஞ்சு! பாதுகாப்புக்காக அப்ப கடிச்ச கதவை நான் தட்டினேன். திறந்தவர் கேப்டன் ரஞ்சித். நீங்க மஞ்சு, இந்த நேரத்துல இங்க நீ கம்மி கதவடைப்பு ஸ்ட்ரைக்ல பஸ் டாக்ஸி எதுவும் கிடைக்காம தனியா மாட்டிக்கிட்டேன். வழியில சில காலி பசங்க துரத்தினாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் மஞ்சு, ஏதோ 4 காலி பசங்க துரத்துனதுக்கே இப்படி பயப்படுறீங்க. என்ன பாரு, ராணுவத்துல 100கணக்கான எதிரிகள் துப்பாக்கியால் சுடும் போதே சும்மா போல்டா முன்னேற 2-3 புல்லட் உடம்புல பட்டும் இன்னும் போராட நினைக்கிறேன். இதை விட பத்திரமான இடம் உனக்கு எங்கேயும் கிடைக்காது. Come on, cheer up. நல்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகே மஞ்சு, நம்ம கம்பெனில உனக்கு வேலை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுக்கிற சம்பளம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மஞ்சு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பிடிச்சிருக்கு? மிஸ்டர் ரஞ்சித். மஞ்சு, ஆபீஸ்ல பல தடவை உன் திறமையை மட்டும் பார்த்து வேண்டியிருக்கேன். இப்போ அழகையும் அமைதியும் பார்த்து பேசிக்க. வாழ்வையும் சாவையும் பக்கத்துல பக்கத்துல பார்த்த சோல்ஜர் தான். நாளைக்கு நீ தள்ளி போடாம என் மனசுல இருக்கிற படப்படன்னு சொல்லிடுவேன். நீ அந்த மாதிரி சொல்லணும்னு தேவையில்லை. நல்ல யோசிச்சு நாளைக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லணும். ஓகே, குட் நைட். ஏற்கனவே அவர் மேல உள்ள மதிப்பு, அவரோட துணிவு காரணமா நான் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். மதிப்புக்குரிய ரஞ்சித் அவர்களுக்கு ஒரே வரியில் பதில் சொல்ல வேண்டிய நான் ஒரு கதையை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனக்காக, என் மானத்துக்காக பல வருஷங்கள் ஜெயில கஷ்டப்படுற விஜய்க்கு கரப்படாம என்னை அர்ப்பணிக்கத்தான் காத்துட்டு இருக்கேன். இதை விட வேற என்ன பரிசை வெளியே வர அவருக்கு ஏதாவது தர முடியும்? அதை கூட தர விடாம என்னை கெடுக்க அலையறான் கரடி. நானும் ஊர் மாத்தி, பேர் மாத்தி, வேலையும் மாத்தி தப்பிச்சு வந்தேன். இனிமே ஓடி ஒளிய எனக்கு தெம்பும் இல்லை, தைரியமும் இல்லை. என்ன இனிமே
ஒரு நாள் கூட பாதுகாத்து கொள்ள முடியுங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு மிஸ்டர் ரஞ்சித். அதனால தான் எந்த ஒரு பொண்ணை எடுக்காத முடிவை நான் எடுத்திருக்கேன். எந்த ஒரு ஆணும் செய்ய நினைக்காத உதவியை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா இந்த நாட்டோட மானத்தை காப்பாத்த உங்க உயிரையே பணையம் வைக்க தயங்காத உங்களால தான் நீங்க விரும்புற பெண்ணோட மானத்தை காப்பாத்த இதையும் செய்வீங்கன்னு நம்புறேன். உங்களோட திருமணங்கிற போலி நாடகமும் மனைவிங்கிறதுக்காக ஒரு போலி கயிறு என் கழுத்துல இருந்தா என் விஜய் வர வரைக்கும் நான் நிச்சயமா பாதுகாப்பா இருப்பேன். யாரும் என்ன நெருங்கவும் முடியாது. இப்படி ஒரு பொய் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, எனக்கு வேற வழி இல்லை. இதுக்கு நீங்க சம்மதிக்கலைன்னா நினைக்கவே பயமா இருக்கு. சம்மதிச்சீங்கன்னா உங்களோட ஒரு வரி பதிலதான் என் வாழ்க்கை அடங்கியிருக்கு. மஞ்சு. நான் லெட்டர்ல எழுதின மாதிரி நீங்க இந்த போலி கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்கன்னா உங்க ஒரு வரி பதில தான் என் வாழ்க்கை அடங்கியிருக்கு. மஞ்சு, எப்ப நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம்? எங்களோட போலி கல்யாணம் ஆடம்பரம் இல்லாம ஆனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி நடந்துச்சு. நடந்தது வெறும் சடங்கு. ஆனா நன்றி சொல்ல வேண்டியது என்னோட கடமைன்னு நான் அவரை இறக்கி போனேன். அங்கதான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஒரு ஆணா இருந்தா நன்றியை தன் வார்த்தையால சொல்லலாம். அதுவே அழகான பெண்ணா இருந்தா தனியே அனுபவிக்க சொல்லலாம். இதை பாருங்க, நாம 2 பேருக்குமே இது புது அனுபவம். இதுல வெற்றி அடைஞ்சிட்டு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிக்கலாமே? என்ன அப்படி பாக்குறேன்? காமான் மஞ்சு, பாலும் பழமும் பழைய டைப், ஸ்காட்சும் சோடமும் புது ஸ்டைல். வா, பெட்ரூம் அங்கதான் இருக்கு. நம்ம லக்க ட்ரை பண்ணுவோமா? நீ ஒரு மனுஷனா? நில்லு மஞ்சு. ஒன்னால இப்படி ஏமாத்தி கெடுக்கப்படுறது காட்டலாம். அந்த வேறு பிடிச்ச கூட்டத்தோட போராடி செத்துருக்கலாம். ஒரு அடி எடுத்து வச்ச உனக்கு கொண்டுடுவேன். இல்ல என்ன நானே குத்திக்குவேன். மஞ்சு 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 நீ மஞ்சு 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 நெருப்பு கடையில சிக்கிடுச்சு. அதை ரஞ்சித் பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு நான் நினைச்சேன். இந்த லெட்டர் நீங்க பார்க்கவே இல்லையா? இல்ல மஞ்சு. இதை நீங்க படிக்கவே இல்லையா? என்ன லெட்டர், என்ன விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரியல மஞ்சு. ஏய் மஞ்சு, உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருந்தா 2 லாரி நிறைய போலீஸை 24 மணி நேரம் வீட்டு வாசல போட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் காப்பாத்து. முந்தின நாள் நீ என்ன விரும்புறியான்னு கேட்டதோட தொடர்ச்சியா மறுநாள் கல்யாணத்தை போச்சுக்கலாம் நான் கேட்டேன். நான் அந்த லெட்டர் படிச்சிருந்தேன். இப்படி ஒரு முட்டாள்தனமான நாடகத்துக்கு நான் எப்பவுமே சம்மதிச்சிருக்க மாட்டேனே. என்னோட காதல் நிஜமானது. நீ என்ன வேணும்னு ஏமாத்த, நானும் உன்னை வேணும்னு ஏமாட்டேன். மீதி நம்ம 2 பேரும் ஏமாத்தமாச்சு.
ஓகே. என்ன விரும்பாத ஒரு பொண்ணோட விரல் நகர்த்து கூட நான் தொட மாட்டேன். அதே மாதிரி நான் விரும்பின ஒரு பொண்ணோட விருப்பப்படி வாழ்க்கை அமைச்சு தர நான் தயங்க மாட்டேன். உன்னுடைய காதல் திரும்பி வர வரைக்கும் நீ இங்க பாதுகாப்பா இருக்கலாம். என்னைக்கு உன் விஜய் இங்க வரணும் அன்னைக்கு உன்னோட அவனை முறைப்படி சேர்த்து வைக்கிறேன். என்னைக்கு உன் விஜய் திரும்பி வரானோ அன்னைக்கு உன்னோட அவனை முறைப்படி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ வந்த விஷயத்த நான் அவர்கிட்ட போய் சொல்லணும். அப்புறம் நமக்குன்னு நம்ம வாழ்க்கை அமைக்க வேண்டியதுதான். விஜய் அவர் வெளியூர் போயிருக்காரு. அவர் திரும்பி வந்த உடனே அவரை பார்த்து ஒரு நல்ல முடிவோட உன்னை வந்து சந்திக்கிறேன். ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. கரண்ட் பில்ல கட்டல, அதான். என்ன இதெல்லாமா? உன்னுடைய பிறந்த நாளைக்கு இந்த ஏழையால முடிஞ்சது. இவ்வளவுதான். Thank you விஜய். Thank you very much. இந்த Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my dear beautiful Manju. And may God bless you. விஜய் நீ சாப்பிட்ட, எனக்கு வேண்டாம். ஏய், இது உனக்காக உன் பர்த்டேக்காக வாங்கின கேக். நீ தான் முதல்ல சாப்பிடணும். பரவாயில்ல, என் பங்கு எடுத்து வச்சிரு, நாளைக்கு சாப்பிடுறேன். இன்னைக்கு தான் உன் பிறந்த நாள். இப்போ ஒரு பீஸ் சாப்பிடு, மீதியை நாளைக்கு வச்சு சாப்பிடு. ஓகே? வேண்டாம் விஜய் ப்ளீஸ். என்ன நீ குழந்தைத்தனமா பிடிவாதம் பிடிக்கிற? இன்னைக்கு என்ன விரதமா? ஆமா விரதம் தான். விரதமா? நீயா? இதையெல்லாம் நம்பாத நீ எதுக்காக விரதம் இருக்க? நாம விரும்பாத நம்பிக்கையிலாவது விடிவு கிடைக்காதான விரதம் இருக்கேன். ரஞ்சித்தோட உடம்பு குணமாகறதுக்கு சுமங்கலி பிரார்த்தனை விரதம் இருக்கேன். 20 நாள் வெறும் நீராகாரம். இன்னைக்குதான் கடைசி நாள். அதான் நாளைக்கு விஜய் விஜய் ப்ளீஸ் விஜய் ப்ளீஸ் விஜய் விஜய் பைத்திய மாதிரி நடந்துக்காதே. பைத்தியம் தான் உன் மேல. இவனும் ஒருத்தன் குணம் ஆகிறதுக்காக உனக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கிற என்ன வேண்டாங்கிற நீ? ஒரு கேக்க நாளைக்கு சாப்பிடுன்னு சொன்னதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? வெறும் கேக்? இது வெறும் கேக்கா உனக்கு தெரியுதுல? That's the tragedy. இத நல்லா பாரு, ருசிச்சு பாரு. ருசிக்கிற பையன் ரத்த வாசனை வரும். You will taste my blood. ஏன் தெரியுமா? என் ரத்தத்தை வித்து இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப புரியுதா? மஞ்சு, விஜய் நீ எப்படி இங்க? இங்க வேலை காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ? கடவுளே நமக்கு இந்த தனிமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. மஞ்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இடத்துல தனியா உன் கையை தொட்டப்ப எவ்வளவு கொச்சுக்கிட்ட. இப்ப நினைச்சா கூட சிரிப்பா வருது இல்ல? விஜய் நான் ரஞ்சித்தோட வந்திருக்கேன். யாராவது பார்த்தா? நான் வெளியே போகணும் இல்ல? இந்த ஜென்மத்துல நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட. மஞ்சு, நான் காமுகன் இல்ல, காதலன். ரத்தமும் சதையும் உள்ள காதலன்.
என்னுடைய திசுக்களுக்கு கூட பசி இருக்கு. அதுக்காக என்ன வெறி பிடிச்ச காம்புங்கன்னு நினைச்சிடாத. எனக்கு நீ வேணும், உன் மனசு வேணும். இதை சொல்லிக்க என்கிட்ட கூச்சமோ வெக்கமோ கிடையாது. என்கிட்ட போலித்தனம் கிடையாது. ஐம் a lover and a passionate lover. உள்ளே ஏதோ பேச்சு குரல் கேட்டுதே. யாரும் இல்ல, மிஸ்ஸஸ் ரஞ்சித் தான். ஒரு ஆம்பளை குரலும் கேட்டுதுங்கிற. இவ்வளவு துணிச்சலா ஒரு ஆம்பளை ரூம்ல கூட்டிக்குவாங்களா என்ன இந்த அம்மா? கேப்டன் ரஞ்சித்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியா? நாட்டு மானத்தை காப்பாத்துறதுக்கு வீட்டு மானம் காத்துல பறக்குது.